பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த சாட்டர்டே லைவுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஜாயின் பண்ண எல்லாரும் அப்படியே கண்டினியூவாக ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை, இன்றைக்கி ரொம்ப ஜனங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை குறித்து பேச போகிறோம். அதுக்காக நம்ம இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம், டிக்ளேர் பண்ண போகிறோம். அதனால் ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட், அப்படியே கனெக்டடாக இருங்க. தேங்க்யூ சீஸ். அப்படியே அப்பாவை துதிக்கலாம். துதிக்க இன்றைக்கி பெரிய மாற்றத்தை அப்பா இன்றைக்கி செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எஸ் டேடி. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திரே, உமக்கு நன்றி. அப்படியே அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். Hallelujah. Thank you Jesus. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புதர், நீர் அதிசயர், நீர் ஆலோசனையின் கர்த்தர் டேடி. Hallelujah. Yes daddy. Thank you Jesus. ஒருவேளை நீங்கள் முதல் தடவையாக இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, எங்கேருந்து பார்க்குறீங்க, உங்கள் நேம் அதெல்லாம் போடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தால், ரொம்ப பர்சனலாக ஜெபிக்கணும் அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்கள் போடலாம். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். இப்போ ஜென்ரலாக ஜெபிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எஸ், அப்படியே துதிங்க. எனக்கு துதிக்கும் போதே நிறைய எரிகோ கோட்டைகள் இன்றைக்கி உடைய போகுது. அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடையாக இருக்கிற அநேக காரியங்களை அப்பா இன்றைக்கி உடை தெரிய போகிறாரு. ஜஸ்ட் அப்படியே ப்ரைஸ் பண்ணுங்கள். ஏகவா ஈரே, சுகம் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏகவா ஷாலோம்னு சொல்லுங்கள். ஏகவா ஷம்மா, ஏகவா ராஃபா, ஏகவா ஈரே. ஓ மை துதிக்கிறேன் ராஜான்னு சொல்லுங்கள். நீங்கள் துதிக்க இன்றைக்கி பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. கடந்த 7 மாதங்கள் நீங்கள் பார்க்காத, கடந்த 7 மாதங்கள் நீங்கள் அனுபவிக்காத ஒரு விடுதலையை, ஒரு சுதந்திரத்தை, ஒரு பெரிய குட் நியூஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் லைவ் மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அப்போது எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, உங்கள் நேம் போட்டிங்கன்னா நாங்கள் உங்கள் பெயர் சொல்லி ப்ளஸ் பண்ணுறதுக்கோ, உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கோ எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் கனெக்ட் ஆனவங்க அப்படியே ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். குமார் பிரதர், வெல்கம். பிளஸ் யூ பிரதர். எப்படி இருக்கீங்க? வேலை, ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குது? தேங்க்யூ ஜீசஸ். குமார் பிரதர், உங்கள் லைஃப்பில் ஒரு மகிமையான காரியத்தை அப்பா செய்ய போகிறாரு. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்ப்பார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எஸ் குமார் பிரதர், உங்கள் மேலே அப்பாவுடைய அந்த பிரசன்னம் கட்டவிழ்க்கப்படுது, அந்த அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுது, அந்த வல்லமை கட்டவிழ்க்கப்படுது. இது வரைக்கும் இழந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களை நோக்கி இழுத்து கொண்டு வந்து ஆண்டவர் உங்கள்கிட்ட சேர்ப்பார். 8வது மாதம் இது எழுந்திருக்கிற மாதமாக இருக்கும். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தீங்களோ, எந்தெந்த காரியங்களெல்லாம் உங்களை அடிமைப்படுத்திட்டு இருந்துச்சோ, ஒருவேளை கடனாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து இன்றைக்கி விடுதலையை கொடுப்பார். இது குமார் பிரதருக்கு மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் வேணுமோ ஜஸ்ட் ரிசீவ் பண்ணுங்கள். இன்றைக்கி அப்பா அவர் வேற மாதிரி வந்திருக்காரு. இன்றைக்கி வேற மாதிரியான காரியங்களை செய்ய போகிறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட்.
எஸ் கொரியரா சிஸ்டர் ஸ்ரீலங்கா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். பிளஸ் யூ சிஸ்டர். உங்கள் வேலை வேறு மாதிரி இருக்கும் சிஸ்டர். வேறு மாதிரி மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம கடந்த நாட்கள் எல்லாம் பேசியிருக்கோம்ல. கண்டிப்பாக அப்பா உங்கள் வேலையில் அந்த பெண்டிங் காரியங்கள் எல்லாம் நீக்கி போட்டு சீக்கிரத்தில் நீங்கள் சந்தோஷமான செய்திகளை, சாட்சிகளை சொல்லுவீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ராபின்சன் பாஸ்டர் பிரதர் எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸ்ரீலங்கா ஒரு இஷ்யூவும் இல்லை பிரதர். இதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்பா இப்படி தானே சொல்லியிருக்காரு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்துவிட்டு போகிறேன்ட்டு. அப்போது இதுக்கப்புறம் எந்த இஷ்யூவும் உங்கள் ஃபேமிலியில், உங்கள் மினிஸ்ட்ரியில் எதுலேயுமே இருக்காது. நீங்கள் போய் நிற்கும் போதே அநேகருக்கு நீங்கள் சமாதானத்தை கட்டவிழ்க்கிறவங்களாக இருப்பீங்க. அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இப்போ கொஞ்சம் பேருக்கு இருக்கீங்க, பட் ஸ்ரீலங்காக்குள்ளே இதுக்கப்புறம் உங்கள் பேர், உங்கள் புகழ் தேசமெங்கும் பரவும். இந்த மாதிரி ராபின்சன் பால்னு ஒரு பிரதர் ஸ்ரீலங்காவில் இருக்கார். அவர்கிட்ட பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்ட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய அழைப்புகள் வரும் பாருங்கள், இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. ஐ ஸ்பீக் பீஸ், பீஸ், பீஸ். நிறைய பேருடைய ஃபேமிலியில் இன்றைக்கி இல்லாத ஒரு வேர்டு என்னென்னா இந்த சமாதானம் தான். அந்த சமாதானத்தை அப்படியே உங்கள் மேலே பேசுகிறேன், உங்கள் குடும்பங்கள் மேலே பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வித்துஷ்ணி, வித்துஷ்ணி உங்கள் பேர் கரெக்டாக? வித்துஷ்ணி. ப்ளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். எங்கேருந்து பார்க்குறீங்க? இது ஃபஸ்ட் டைமாக? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. உங்கள் கண்ணீரெல்லாம் மாறுதுங்க. நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களுக்கு அப்பாவுடைய சமூகத்தில் உங்கள் கண்ணீரை சிந்திருக்கீங்க. வேதம் சொல்கிறது போல் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீங்க. வித்துஷ்ணி, நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீங்க. உங்கள் மேலே அப்பாவுடைய ஒரு கம்ஃபர்ட், அந்த மனதுருக்கத்தின் ஆவி அப்பா உங்கள் மேலே அப்படியே ஊத்துறாரு. ஒரு கம்ஃபர்ட்டை உங்களுக்கு கொடுக்குறாரு, ஒரு ஆறுதலின் அபிஷேகம். இன்றைக்கி நீங்கள் ஆறுதல் இல்லாமல் அநேகருக்கு ஒருவேளை அநேகருக்கு இடைஞ்சலாக கூட இருக்கலாம். பட் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறாரு. ஸ்ரீலங்கா, வித்துஷ்ணி ஃப்ரம் ஸ்ரீலங்கா. தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். பிளஸ் யூ, பிளஸ் யூ, பிளஸ் யூ, பிளஸ் யூ. நீங்கள் நல்லா இருப்பீங்க சிஸ்டர், நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். சாம் மோசஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். பிளஸ் யூ ப்ரோ. தேங்க்யூ, 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 தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. ஷாடா மராடா அப்படியே ப்ரைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி அப்பா ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறாரு. இன்றைக்கி விசேஷமாக டெப்த்துக்காக ஜெபிக்க போகிறோம். இதுக்காக கடனுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் நம்ம இன்னும் ஆட்கள் எல்லாம் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது. ஜாயின் பண்ண உடனே வி ஆர் டிக்ளேர் சூப்பர் நேச்சுரல் டெப்த் ஃப்ரீ லைஃப்பை நம்ம பேச போகிறோம். சூப்பர் நேச்சுரல் மணி ஃப்ளோவை நம்ம பேச போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பிரின்ஸ், ஐ எம் ஹைதராபாத். யா, bless you brother, welcome to our family. Thank you, thank you, thank you, thank you. பிரின்ஸ் பிரதர், நிறைய காரியங்கள் தடைபட்டிருக்கு. ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த தடைகள் எல்லாம் மாற்றி எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரிப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்க நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், 4 தலைமுறை மேக்ஸிமம் ஒரு 420-430 இயர்ஸ் அங்கே எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. ஒரு நாள் ஆண்டவர் அங்கேருந்து வெளியே கொண்டு வரும்போது வேதத்தில் இப்படி போடப்பட்டிருக்கு, இஸ்ரவேலர் எகிப்தியரை கொள்ளையடித்தார்களாம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட எல்லா காரியங்களையும் நீங்கள் கொள்ளையிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை இதுக்கப்புறம் ரொம்ப செழிப்பாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய செய்யணும், ஏதாவது செய்யணுன்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அதற்கான காரியங்களோ அதற்கான ஃபினான்ஷியல் மற்றபடி நிறைய காரியங்கள் தடைபட்டிருக்கு. பட்
டேடி காட் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி நீங்கள் பயங்கரமாக சுதந்தரிப்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். குமார் பிரதர், சர்ச்சுக்குனா ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஜெபிக்கணுமா? உங்கள் சர்ச்சில் இல்லை அதை மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுறீங்களா? ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சர்ச்சுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ண சூப்பர் சூப்பர் சூப்பர். யா 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 வித்துஷ்னி சிஸ்டர், நெகேமியா 9:25 இப்படி போடப்பட்டிருக்கு, நீ கட்டாத வீட்டில் குடியிருப்ப, நீ நடாத திராட்சை தோட்டங்களின் பலனை புசிப்ப. வித்துஷ்னி சிஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீ நடாத திராட்சை தோட்டங்களின் பலனை புசிப்ப, நீ வெட்டாத கிணற்றின் தண்ணீரை குடிப்ப அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இன்றைக்கி வித்துஷ்னி சிஸ்டருக்கு மட்டும் இல்லை, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேர்டை அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். நீங்கள் கட்டாத வீட்டில் குடியிருப்பீங்க, நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலன்களை புசிப்பீங்க, நீங்கள் வெட்டாத கிணற்றின் தண்ணீரை குடிப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால் ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி. இது வெறும் வித்துஷ்னி சிஸ்டருக்கு மட்டும் இல்லை, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பேசுகிறேன். ஓ தராபா ஷீடாபா ரடா ராந்த ரடா ரியாந்த ரதனா சா த்ரேலா ஷீடாபா ராலாந்த ரதனா. அதுக்கான அபிஷேகமும் அதுக்கான வல்லமையும் மட்டும் இல்லை, அதுக்கான திராணியும் அப்பா இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கட்டவிழ்கிறார். நிறைய பேர் நினைக்கிறீங்க, எனக்கு வாடகை கட்டவே முடியல, இதில் நான் சொந்த வீடா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. பர்டிகுலராக இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள், பட் ஆண்டவர் உங்களை எப்படி தெரியுமா பண்ண போகிறாரா? நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, அநேகருக்கு வீடுகளை கட்டி கொடுக்குறவர்களாக ஆண்டவர் மாற்ற போகிறாருங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இது எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் அநேகருக்கு நீங்கள் வீடுகளை கட்டி கொடுப்பீங்க. அநேகருக்கு நீங்கள் வீடுகளை கட்டி கொடுப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால் அநேகருக்கு நீங்கள் வீடுகளை கட்டி கொடுப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால ரசம லேஷாட்டா ரதனந்த ரதனா. எஸ் 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 ரிசீவ் பண்ணுறேன், நான் இதை ரிசீவ் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இந்த அபிஷேகத்தை நான் பேசுகிறேன்ப்பா, இந்த அபிஷேகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். நஸ்ரீனாகி இயேசுவின் நாமத்தினால, நஸ்ரீனாகி இயேசுவின் நாமத்தினால. ஷீதா பிராலா ஜதரா மரா ஷீதா டரந்தராதானா. தேங்க்யூ ஜீசஸ். அநேகருக்கு வீடுகளை கட்டி கொடுப்பீங்க. நிறைய வீடுகளை மாற்றி 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 சோர்ந்து போயிருக்கீங்களே, ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற வாக்கு இது தான். நீ அநேகருக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்ப, அநேகருக்கு நீ அடைக்கல பட்டணமாக இருப்ப. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஐயா, கடன் இல்லாமல் வீடு கட்ட வேண்டும். மணிமேகலை, அதுதான் சிஸ்டர், அதுதான் சொல்லிகிட்ருக்கேன். நெகேமியா 9:25 அதுதான் போட்டப்பட்டிருக்கு. நீங்கள் கட்டாத வீட்டில் குடியிருப்பீங்க, நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனை புசிப்பீங்க, நீங்கள் வெட்டாத கிணற்றின் தண்ணீரை குடிப்பீங்க. அப்போது இதுக்கு நம்ம செலவே பண்ண மாட்டோம். ₹1 நம்ம கையிலிருந்து செலவு பண்ண மாட்டோம். யாரோ ஒருத்தர் அவங்களுடைய இமேஜினேஷனில் எல்லாம் கட்டி அழகாக வச்சுட்டு இந்தாங்க அப்படின்னு சாவியை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ வித்துஷ்னி சிஸ்டருக்கு, மணிமேகலை சிஸ்டருக்கு, குமார் பிரதருக்கு, நம்ம சாம் மோசஸ் பிரதருக்கு, இன்னும் யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்குறீங்களோ எல்லாருக்குமே என்ன பண்ணுவார், அந்த சாவியை கொடுத்துட்டு ஆண்டவர் கொடுக்க சொன்னார். ஆண்டவர் இது உங்களுக்காக தான் ஏற்படுத்தினப்பட்ட அடைக்கல பட்டணம் அப்படின்னு சாவியை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா, குமார் பிரதர் சர்ச் யூத்துக்கு மட்டும் இல்லை, இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற கேட்க போகிற என் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் மீதும் விசேஷித்த வல்லமையை பேசுகிறோம்ப்பா, விசேஷித்த அபிஷேகத்தை பேசுகிறோம். வாலிப பிரியாத்தில் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறவர்களை அவர்களை நீங்கள் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். மணிமேகலை சிஸ்டர் எங்கேருந்து பார்க்குறீங்க?
Thank you, Lord. 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 Hallelujah. bless பண்ணுறேன் உங்களை bless பண்ணுறேன். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஷாடா பிராலா தியாந்த ரதனா டரதியாந்த ரூதனா உசிமல்லா தியாந்த ரூஷி ப்ரூலா சியாந்த ரூதர பிளாத்தியா உசிமல்லா தியாந்த ரிஷிப ப்ரூலா தியாந்த ரலா ஷீத நோதுனா உசிமல்லா தியா ஷாந்த ரேட்ட ரலாந்தி ரதனா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். மோகன் அருள்தாஸ் bless you. மோகன் அருள்தாஸ் bless பண்ணுறேன், வெல்கம் பண்ணுறேன். ஈரோடு மாவட்டம் கோபி. ஓகே, தேங்க்யூ. bless you. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை எதர்ச்சியாக இந்த வார்த்தைகளை கேட்க வைக்கல. ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்க வைக்கிறாருனாவே அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். நம்ம கூட கனெக்டடாக இருக்கிற நம்ம வார்த்தையை கேட்ட அநேகருடைய லைஃப்பில் அப்பா மகிமையான காரியங்களை செஞ்சுருக்காரு. நீங்கள் எல்லாருமே சாட்சிகளாக இருப்பீங்க. அநேகருக்கு சாட்சியாக இருப்பீங்க. அநேக நேரங்களில் உங்களை வெட்கப்படுத்தியிருக்காங்க. டைரக்ட் ஸ்பேஸ் அப்படியே மூஞ்சிக்கு நேராகவே உங்களை என்ன பண்ணியிருக்காங்க, காயப்படுத்தியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் ரொம்ப நம்பின ஆட்கள். இந்த வேர்டு யாருக்கு வருதுன்னு தெரியல, ஆனால் அப்பா சொல்கிறாரு, அவங்க மத்தியில் உங்கள் தலை உயர்த்தப்படுங்க. அவங்க மத்தியில் உங்கள் தலை எப்படி உயர்த்தப்படும் தெரியுங்களா? ஓ தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்காக உங்கள் வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை வராதான்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. இயேசுவின் நாமத்தினால. ஷாடாபா ராதானா டராதானா. எஸ். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அநேகருடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறவங்களா இருப்பீங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்ன ஏசுன்னு சொல்லி சுற்றிட்டுருக்க அப்படின்னு உங்களை ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க. அப்பா சொல்கிறாரு, அந்த இயேசுக்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ண மாட்டியா, ஒரு வாட்டி ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற நாட்களுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த சொல்கிற நாட்களுக்கு அப்பா உங்களை கொண்டு வந்திருக்காருங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். ஷீப ப்ரூல ஜியந்தரடரா ஷீதரடந்தரதனா. க்ளோரி. உங்கள் மேலே அந்த மகிமை இறங்குதுங்க. உங்கள் மேலே அந்த மகிமை இறங்கிட்டுருக்கு. சடுதியாய் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. சடுதியாய் இன்னைக்கு அப்பா ஒரு மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நீங்கள் இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பவுல் எல்லா ஷோ பிரதர் கண்டிப்பாக ஜாப்க்கு ஜாயின் பண்ணுவார். ஜெபிக்கலாம். ஆண்டவர் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஓகே பிரதர். ஓகே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஷடா பாபா மாமா ஷீடா ரடா ரான் ரதானா. என்ன சொல்லிட்டு இருந்தேன், 28:6 பவுல் நானும் நீங்கள் மோகன் அருள்தாஸ் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்கன்னு போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் உறவுகளை இணைச்சி கொடுப்பார். ஆண்டவர் சீக்கிரத்தில் அந்த காரியங்களை செய்து முடிப்பார். இதை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. துரிதமாக அவர் நடத்தி கொடுப்பாருங்க. ரொம்ப துரிதமாக நடத்தி கொடுப்பார். தேங்க்யூ ஜீசஸ். 28:6 அப்போ சில 28:6 சொல்லப்பட்டிருக்கு, பவுல் எல்லாம் அந்த கப்பல் பிரயாணம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தீவில் தங்கிட்டுருக்கும் போது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அங்கே கொஞ்சம் நெருப்பு துண்டுகள்லாம் போட்டு விறகெல்லாம் போட்டு நெருப்பு
சூடு பண்ணிகிட்ருக்காங்க, தன்னுடைய சரீரங்களை சூடு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம குளிர்காலத்தில் பண்ணுவோம்ல, வெளியே நெருப்பெல்லாம் போட்டு உடம்பை சூடு பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும் போது சில விறகு கட்டைகளை எடுத்து அந்த நெருப்பில் போடும் போது என்ன ஆகுது, அதிலிருந்து ஒரு பாம்பு வந்து பவுலை கடிச்சிருது. அவர் என்ன பண்ணார், எல்லோரும் நெருப்பு காஞ்சி தன்னுடைய உடம்பை சூடு பண்ணிகிட்ருக்காங்க, சரி இன்னும் கொஞ்சம் அனல் மூட்டுனா நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த நல் எண்ணத்தினால அந்த விறகு கட்டைகளெல்லாம் எடுத்து போடுறாரு. அந்த விறகு கட்டைகளை எடுத்து போடும்போது என்ன ஆகுது, ஒரு பாம்பு வந்து அவரை கடிச்சிருதுங்க. இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்குற நிறைய பேருடைய லைஃப் இப்படி தான் இருக்குது. நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க, அவங்க லைஃப் எப்படியாவது கொஞ்சம் மேலே வந்துட்டுமே, அவங்க லைஃப் எப்படியாவது கட்டப்பட்டுருணுமே, அதாவது நீங்கள் ரொம்ப நெருங்கின உறவுகளாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களுக்காக இருக்கலாம், அவங்க எப்படியாவது நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற நல் எண்ணத்தில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. பட் ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த எண்ணங்களை உங்கள் மன விருப்பங்களை புரிஞ்சிக்காமல் மறுபடியும் அந்த விஷப்பாம்பை போல் உங்களை கொத்துன்னு கொத்திருக்காங்க. இது கொத்துனது மட்டும் இல்லை, அதை பார்த்த பக்கத்தில் இருந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, இவன் பாரு, இவனுக்கு தேவையா இது, இவனுக்கு தேவையா இது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா அது அந்த ஃபுல் ஸ்டோரியும் பார்த்திங்கன்னா நிறைய அடிபட்டு ஒரு கரை இறங்கி ஒரு கரைக்கு ஒதுங்குறாரு. அங்கே வந்தும் ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும், நல்லது பண்ணி பாம்பு கடிச்சிருது. ஆனால் இங்கே அப்பாவுடைய கிருபை, அப்பாவுடைய அந்த தயவு பாருங்கள். எல்லா ஜனங்களும் சொல்கிறாங்க, இவன் எவ்வளோ பெரிய கொடுமைக்காரனாக இருப்பான், எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான், அவ்வளோ இஷ்யூவும் நடந்தும் இங்கே வந்து தப்பிச்சு வந்தும் அந்த பாவம் அவனை பின்தொடர்ந்துட்டுருக்கு, அந்த சாபம் அவனை பின்தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பவுலை மறுபடியும் திட்டுறாங்க. திட்டி கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இவன் கீழே விழுந்து செத்துருவான் அப்படின்ட்டு எல்லாரும் பவுலையே பார்த்துட்ருக்காங்க. பவுல் என்ன பண்ணார், அந்த பாம்பு கடித்த பாம்பை தூக்கி தூர போட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாருங்க. இன்றைக்கி நீங்கள் அநேகருக்கு நன்மை செஞ்சு நீங்கள் தேவையில்லாத காரியங்களை உங்கள் தலை மேலே போட்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் போட்டிருக்கலாம். அதனால் நிறைய பேர் உங்களை ஏளனமாக பேசியிருக்கலாம். நிறைய பேர் நீ எப்படா முடியும், உன் லைஃப் முடியும் அப்படின்னு காத்துட்ருக்கலாம். நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, கண்ணில் எண்ணெயை ஊற்றி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்கன்ட்டு, அதை போல். பட் அப்படி பார்த்துட்டு இருந்த ஆட்கள் தான் அதுக்கு கீழே சொல்கிறாங்க, இவனுக்கு ஒன்றும் ஆகலை, இவன் தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் சொல்ல போகிறாங்க. எவ்வளோ இஷ்யூ வந்துச்சு, எவ்வளோ காரியம் நடந்துச்சு, மனுஷன் நிலச்சி நிற்கிறாருப்பா, நம்ம ஊரில் சொன்னாங்க குத்துக்கல்லாட்ட நிற்கிறாருப்பா அப்படின்ட்டு, அப்படி நின்று ஜெயம் பெற்று கர்த்தருடைய நாமத்தை மட்டும் உயர்த்துறதா இல்லைங்க, உங்கள் நாமம் உயர்த்தப்படும், உங்கள் பேர் பெருமைப்படுத்தப்படும். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா, தேங்க்யூலா. நீங்கள் நன்மை தான் செஞ்சீங்க, நல்லது நடக்கணும், அவங்க லைஃப் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும், அந்த எண்ணத்தில் தான் செஞ்சீங்க. பட் அதனால் நீங்கள் அனுபவித்த காரியங்கள் ரொம்ப கொடுமைங்க, ரொம்ப வேதனை. ஏன், நீங்கள் நன்மை செஞ்சவங்களும் உங்களை தீர்த்துட்டாங்க, உங்களுக்கு விரோதமாக பண்ணிட்டாங்க, அவங்கள சுற்றி இருந்த ஜனங்களும் உங்களை ஏளனமாக பேசிட்டாங்க, வெட்கப்படுத்தினாங்க. இது எல்லாமே பண்ண என்னாச்சு, எதுக்குடா நம்ம நன்மை செய்யணும், ஏன்டா இப்படி நன்மை செஞ்சு நம்ம என்னத்தை அனுபவித்தோம் அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டீங்க. பட் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க, நீங்கள் நன்மை செஞ்சு தீமை அனுபவிக்கிறீங்களா, ஆண்டவர் உங்கள் தீமைகளை மறுபடியும் நன்மையாக மாற்றுவார், உங்களை பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஷாடாபா ராதாபாடா ரான்ச்சி தானா, ஓ ரீமா ஷடரா லாந்தே ரதனா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா. பவுலை போல் அநேகருக்கு நன்மை செஞ்சும் தீமை அனுபவிச்சிட்ருக்கீங்களா? நாட்கள் வருது, நீங்கள் உங்கள் கூட தேவன் இருக்கிறார்னு மற்ற எல்லா ஜனங்களும் கண்டு, இந்த மனுஷனையாக நான் தவறாக பேசிட்டேன், இந்த மனுஷனா
இந்த மனுஷனையாக நான் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிஸ்னஸை, உங்கள் ஊழியங்களை மாற்றுவாருங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ருத்ரா டொனால்ட் bless you. எங்கேருந்து பார்க்குறீங்க? வெல்கம் வெல்கம். துர்கா சிஸ்டர் bless you சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் இன்னைக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. ப்ளஸ் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு பெரிய டெப்த் ஃப்ரீ லைஃப்பை பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன்ல, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பவுலுடைய வாழ்க்கை. அவன் நல்லது செஞ்சான், ஆனால் தீமையாக நடந்துச்சு. ஜனங்க எல்லாருமே பார்த்து இவன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் அதே ஜனங்க வாயில் இவன் தேவன் உயர்த்தப்பட்டாங்கள. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் எல்லாரும் உங்கள் லைஃப்பும் உயர்த்தப்படுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ ஜீசஸ். ஆராபா ஷடராதானா. எஸ் எஸ் எஸ். ஒரு உயர்வின் நாட்கள். சடுதியிலே உங்கள் மேலே அந்த உயர்வு பேசுகிறேங்க. சடுதியிலே உங்கள் மேலே அந்த உயர்வை பேசுகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் உயர்ந்துக்கிட்டே போவீங்க. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் அப்படியே டே பை டே உங்கள் லைஃப் அப்படியே அந்த உயர்வு மேலே போயிட்டே இருக்குங்க. எஸ் துர்கா சிஸ்டர், நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க சிஸ்டர். உங்கள் ஃபேமிலி, உங்கள் குடும்பம், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ஊழியங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் கடன்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை நான் கேன்சல் பண்ணுறேன். சுதீர் பிரதர் ஃபார் சில்ட்ரன், அவங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஒரு வேளை ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை இப்பொழுதே பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. சுதீர் பிரதருடைய சில்ட்ரன், சுதீர் பிரதர் ஃபார் சில்ட்ரன், அவங்க சில்ட்ரன் எல்லாம் நல்லா இருப்பாங்க. அநேகருக்காக ஜெபிக்கணுன்ட்டு பிரதர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் சுதீப் பிரதர் ஃபார் சில்ட்ரன். குழந்தை பாக்கியத்துக்காக போட்டிருக்கீங்களா குமார் பிரதர்? சந்திரமா வெல்கம். பிளஸ்ஸிமா, எப்படி இருக்கீங்க? இயேசுவின் நாமத்தினால ஒருவேளை அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக தான் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, ரைட் நவ் எலிசபெத்தின் கர்ப்பத்தை தொட்டவர், அன்னாளின் கர்ப்பத்தை தொட்டவர், சாராளின் கர்ப்பத்தை திறந்தவர், இதெல்லாம் கூட ஓகேங்க. ஒரு கன்னிகை கர்ப்பவதியானால் மரியம்மாவுடைய கர்ப்பத்தை தொட்ட அதே ஆவியானுடைய வல்லமையை பேசுகிறேன். குமார் பிரதர், இன்றைக்கி நீங்கள் குறித்து வச்சுக்கிங்க. இந்த லைவில் இது ரெக்கார்டில் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் இந்த டைமில் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. இல்லை, ஒரு 3 மாதத்துலேயே சாட்சி சொல்லிடுவீங்க. நெக்ஸ்ட் இந்த டைமில் அவங்க கையில் அப்பாவுடைய அந்த பிள்ளை செல்வத்தை கையில் வச்சுருப்பாங்க. இயேசுவின் நாமத்தை ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி. வேறு யாருக்காவது இந்த காரியங்கள் வேணும்னா ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்களுக்கு யாருக்காவது பிள்ளை செல்வம் இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே டிக்ளேர் பண்ணுங்கள். எஸ், இயேசுவின் நாமத்தினால் அவங்க கர்ப்பங்களெல்லாம் திறக்கப்பட்டதற்காக நன்றி டேடி. ஷாட்டா ரதமா ரியாந்த ரதினா சேத்த ராதானா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஜோசப் பிரதர் பிளஸ் யூ. வெல்கம். தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண இன்னும் நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகள் கடந்து போகும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். புனிதா சுசிலாமை, சிஸ்டர் புனிதா சிஸ்டர், இது புரியல. மை சன் கூ, கொஞ்சம் டீட்டெயில்ஸாக போடுங்க, அது புரியல. இயேசுவின் நாமத்தை துர்கா சிஸ்டர், உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை பேசுகிற அந்த காரியங்களை கட்டவிழ்க்கிறேன். நீங்கள் போய் நிற்கும் போதே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இயேசுவின் நாமத்தில் அவங்க ரெடி பண்ணி வைக்கட்டும்.
அவங்க நினச்சிருப்பாங்க, நான் வேறு யாருக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சேன், பட் எனக்கு தெரியல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை உங்களுக்கு கொடுப்பாங்க இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் அப்படியே டிக்ளேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடன்கள், ஒரு வேளை கடன்களில் நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா, குமார் பிரதர் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம கண்டிப்பாக ஜெபம் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இப்போது டெப் ஃப்ரீ லைஃப்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம், டிக்ளேர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அப்படியே டிக்ளேர் பண்ணுங்கள், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் கடனாக இருந்தாலும் சரி, தேங்க்யூ ஜீசஸ். சிலரெல்லாம் அது பரம்பரையாக இருக்கும், சந்ததியாக இருக்கும். தாத்தா வாங்கி அப்பா கழிக்க, அப்பா அது மகன் கழிக்க, மகன் தான் அவங்க மகன் கழிக்க, இந்த மாதிரியான கடன்கள் சிலரை பின்தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். சிலர் கடன் வாங்கி கடனை கழிக்கிறது, கடன் வாங்கி கடனை கழிக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் நடந்துட்டுருக்கோம். இது ரெண்டுத்தையுமே இயேசுவின் நாமத்தினால் நான் கேன்சல் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் கேன்சல் பண்ணுறேன். ஷாடாமா ரடா ரியான்ட ராடா ரியான்ட ரதனா. எஸ், ஒரு 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த டெப்த்துக்காக, இந்த கடனுக்காக நம்ம எல்லாம் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஒரு வேளை உங்களுக்கு கடன் இல்லைனாலும் இந்த வார்த்தையை கேட்குறவங்களுக்காக அப்படியே டிக்ளேர் பண்ணுங்கள். நீங்கள் டிக்ளேர் பண்ண ஜனங்கள் அப்படியே டெலிவர் ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா உபாகமத்தில் இப்படி போடப்பட்டிருக்கு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். ஆனால் நான் எப்பவுமே அதை படிக்கும்போது இப்படி படிப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன், நான் அநேக ஜாதிகளுக்கு அள்ளி கொடுப்பேன், நான் கடனே கொடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் என் கை வாரி இறைக்குன்னு தான் நான் எப்போவுமே ஜெபிப்பேன், எப்போவுமே படிப்பேன். இன்றைக்கி அதே அபிஷேகத்தை இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் சூப்பர் நேச்சுரலாக டெப்த்தை கேன்சல் பண்ணுற கடனில்லா வாழ்க்கையை நான் பேசுகிறேன். இந்த கடனால் எவ்வளோ நாட்கள் இரவில் தூங்க முடியாமல், நல்லா சாப்பிட முடியாமல், குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல், எல்லா நேரமும் சிடின்னு அந்த கடன்காரனுக்கு நான் எப்படி அடைப்பேன், இந்த கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு ரொம்ப கலங்கிட்டு இருந்தீங்களே இவ்வளோ நாட்கள். ஜஸ்ட் இதுதான் நேரம், திஸ் இஸ் த லாஸ்ட்டுங்க. இந்த நேரத்திலே உங்கள் டெப்த்தெல்லாம் கேன்சல் ஆகுது, உங்கள் கடன்கள் எல்லாம் சூப்பர் நேச்சுரலாக கேன்சல் ஆகுது. இயேசுவின் நாமத்தில் ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி, யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ எல்லா கடன்களையும் கேன்சல் பண்ணுறேன், அப்படியே இமேஜினேஷன் பண்ணுங்கள், என் கடனெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. சில கடன்கள் நீங்கள் வட்டி கட்டியே அந்த கடன் வாங்கின அமௌண்ட்டுக்கு மேலே வட்டி கட்டிட்டீங்க, இன்னும் வட்டி தான் கட்டிகிட்ருக்கீங்க. பட் டேடி கார்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நீ அப்படி இருக்க மாட்ட, அநேகருக்கு அள்ளி கொடுப்பேன். சில நேரங்களில் அந்த தேவைக்காக ஒரு வீட்டு முன்னாடி போய் நிற்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. நம்ம கட்ட மட்டும் இந்த செல்வம் இருந்துருச்சுன்னா நம்ம அநேகருக்கு சும்மாவே இலவசமாகவே நிறைய ஜனங்களுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் பண்ணியிருக்கேங்க. சின்ன வயசில் ஒரு 100 ரூபா 200 ரூபா கிடைக்குமான்ட்டு நான் போய் சில வீடுகள் முன்னாடி நிற்கும் போது நான் உணர்ந்திருக்கேன், ஆண்டவரே இந்த காசு மட்டும் எங்கள் கிட்ட இருந்தால் நாங்கள் எப்படி இருந்திருப்போம், நான் அநேகருக்கு நம்ம கொடுத்து உதவி இருக்கலாமே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சிருக்கலாம். பட் கடன் இல்லா வாழ்க்கை அதுதான் ஃபஸ்ட்டு, அதுதான் மேட்ரு, வேறு எதுவுமே இல்லைங்க. கடன் இல்லா வாழ்வு நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும், நம்ம ஒவ்வொருத்தரும் குடும்பத்துலேயும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடனை வாங்கிடுவாங்க, எதுக்கு வாங்குறாங்கன்னே தெரியாது, வாங்கி தேவையில்லாத காரியங்களுக்கு செலவு பண்ணி கடனாளியாக இருப்பாங்க. சில பிஸ்னஸ்க்காக வாங்குவாங்க, அந்த பிஸ்னஸை எப்படி ஆப்ரேட் பண்ணி அதை ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகணும்னு தெரியாமல் அந்த கடனில் மாட்டிப்பாங்க. சிலர் சம் எமர்ஜென்சி கடன் வந்துருச்சு, ஏதோ வாங்கிட்டீங்க, பட் அதை எப்படி சீக்கிரம் அடைக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு வேளை முழிச்சிட்டு இருந்தாலும்
ஆண்டவர் அது எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுதலையாக்குவார். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த கடன்லேருந்து நான் வெளி வந்துட்டேன். ஜஸ்ட் இதை கமெண்ட் பண்ணுங்கள், இதை டிக்ளேர் பண்ணுங்கள். நோ டெப்த் இன் மை லைஃப். சொல்லுங்கள், நோ டெப்த் இன் மை லைஃப். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், டிக்ளேர் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தினால எனக்கும் என் பின் சந்ததிகளுக்கும் வருகிற சந்ததிகளுக்கும் எதுவுமே இல்லை, கடனே இல்லை, கடன் இல்லா வாழ்க்கை. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா என் கடனெல்லாம் அப்பா தீர்த்து முடிச்சிட்டாரு. கடன் இல்லா வாழ்க்கை. ஐ எம் டெப்த் ஃப்ரீ ஜோனில் இருக்கேன். சொல்லுங்கள், நான் டெப்த் ஃப்ரீ ஜோனில் இருக்கேன். நான் அநேகருக்கு அள்ளி கொடுக்கிறவனாக இருக்கேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ் டேடி, எஸ் டேடி. அது எவ்வளோ கடன் இருக்கட்டுங்க, எவ்வளோ பெரிய கடனாக இருக்கட்டும், எவ்வளவு நாள் கடனாக இருக்கட்டும், ஆண்டவருடைய வார்த்தை இப்படி தானே சொல்லுது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு அள்ளி கொடுப்பாய்ன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையின்படியாக இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொருத்தரின் மீதும் டெப்த் ஃப்ரீ லைஃப்பை பேசுகிறேன். மா ஷீதா ராடா மா ரேதலா ஜந்த ரதனே ரதனா. இந்த காரியத்தில் கர்த்தர் வைராக்கியமாக இறங்கி செய்ய போகிறாரு. வைராக்கியமான கிரியை செய்ய போகிறாரு. வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் உங்கள் கடன்களை இந்த நாளிலிருந்து தீர்த்து முடிக்க போகிறாருங்க. சூப்பர் நேச்சுரலாக. எப்படி? சூப்பர் நேச்சுரலாக. நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஆண்டவர் இறங்கி கிரியை செய்ய போகிறாரு. அது லேக்ஸாக இருக்கட்டும், க்ரோஸாக இருக்கட்டும், எவ்வளவுனா இருக்கட்டும், அவருக்கு அப்படின்ற நேரங்க. தராபா ஷீடா ராமா சீதனா ஒசேமல்லா ஷீடம ரதனம ரதா ஷடபரான்டேம ரடா ரியான்ட ரதனா ஒசேமல்லான் தியான்ட ரதனா. ஒரு வேளை உங்களுக்கு கடன் இல்லைனாலும் சில பிள்ளைகள் கடனின் வழி டெப்த்தில் அந்த ஆழத்துக்கு போயிருக்கிற நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வார்த்தை, அப்போ அவங்க கடன்களை எல்லாம் மாற்றி போடுங்கப்பான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் நம்ம அப்பா இன்னைக்கு இந்த நேரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் அந்த கடனை அழித்து போட போகிறாரு. தாராமா ஷீடா. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். நிறைய பேர் கல்யாணத்துக்காக கடன் வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் கூட ஈஸியாக முடியுது. ஈஸியாக அப்பா ரொம்ப ஈஸியாக அதை உங்கள் எல்லைகளை விட்டு மாற்றி போடுறாருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஷாந்தரதனந்தரதனந்தரதன. தேங்க்யூ, க்ளோரி டு காட். விஜயா சிஸ்டர் ப்ளஸ் பண்ணுன்னு சொல்லுங்கள். அவங்க பிஸ்னஸ் இன்னும் மேன்மேலும் வளரும், ரொம்ப நல்லா இருப்பாங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ் டேடி, எஸ் டேடி. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் கடனில்லா வாழ்வை நீங்கள் கட்டவிழ்த்ததற்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இதே அபிஷேகத்தை, இதே வல்லமையை, இதே வார்த்தையை நான் பேசுகிறேன்ப்பா. நீ கடன் வாங்க மாட்டேன், நீ அநேக ஜாதிகளுக்கு அள்ளி கொடுப்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதுக்கப்புறம் நான் கடன் இல்லாமல் வாழ்வேன். அப்படியே இன்னும் ஒரு சில 2-3 காரியங்கள் அப்படியே டிக்ளேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதுக்கப்புறம் நான் வியாதி இல்லாமல் வாழ்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதுக்கப்புறம் நான் சொந்த வீட்டில் வாழ்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதுக்கப்புறம் நான் சொந்த காரில் தான் போவேன். காருன்னு ஒன்று தான் ஆண்டவர் ஒன்று ஞாபகப்படுத்துகிறாரு. சில நேரங்கள் அங்கங்கே வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கும் போது, உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட போய் நிற்கும் போது அவங்க உங்களை எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க, எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காங்க. டேடி காட் அவங்க முன்னாடி உங்கள் தலையை உயர்த்த போகிறாருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படியே இதோட ஆட் பண்ணிக்கோங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் சந்தோஷமாக இருக்கேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் வியாதி இல்லாமல் இருக்கேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் கடன் இல்லாமல் இருக்கேன்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் பிள்ளைங்களுக்கு, என் சந்ததிகளுக்கு வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லை, அநேகருக்கு அவங்க வேலை கொடுக்குறவங்களாம் மாற்றிட்டீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் பிள்ளைகளுடைய திருமணங்கள் எல்லாம் நல்லா முடிஞ்சிச்சு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸை கொடுத்துட்டீங்க, சேல்ரி இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துட்டீங்க, அவங்க லைஃப்பை நல்லபடியாக கட்டி எழுப்பிட்டீங்க. அவங்க பிஸ்னஸ் எல்லாம் வேறு மாதிரி இது வரைக்கும் இருந்ததை விட இதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் எல்லாம் வேறு மாதிரி மாறிச்சு, நல்ல ப்ராஃபிட்டாக மாறிடுச்சு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரூத் ரொனால்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க போகிறாரு? நமக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறாரு? சொந்த வீடுகள் மட்டும் இல்லைங்க, நீங்கள் நான் அநேகருக்கு சொந்த வீடுகளை கட்டி கொடுப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. இது எத்தனை பேர் நம்புகிறீங்க? நான் பிலீவ் பண்ணுறேங்க. கேசவன் பிரதர், bless you, வெல்கம் வெல்கம். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. Yes, அநேகர் மேலே அப்பா அந்த சொந்த வீட்டுக்குரிய அபிஷேகத்தை பேசுகிறாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் சொந்த வீட்டில் இந்த வருஷம் போயிட்டேன், இந்த மாதம் போயிட்டேன், என் வீடு என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. ஷீதா ரடா மரியாந்த ரதனா. நிறைய ஊழியர்களுக்கு ரொம்ப நெருங்கின ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஊழியக்காரர் ரொம்ப வியாதியாக இருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் இந்த வேர்டை மட்டும் பிடிச்சிங்க. நான் வியாதி இல்லாமல் இருக்கேன், நான் வியாதி இல்லாமல் இருக்கேன், நான் வியாதி இல்லாமல் இருக்கேன். இந்த வேர்டோட இந்த வார்த்தையை இணைச்சி சொல்லிகிட்டே இருங்க. எண்ணி 24 ஹவர்ஸில் உங்கள் வியாதி உங்கள் சரீரத்தை விட்டு விலகி போகுதுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால. ஏன் 24 ஹவர்ஸ் சொன்னேன் தெரியுங்களா? வேர்டு சொன்னாலே சுகம் ஆகுங்க. 24 ஹவர்ஸ்னால் ஜஸ்ட் உங்கள் கூட இருக்கிற ஜனங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறத நீங்கள் பார்க்கணும். ஆண்டவர் உங்களுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி இந்த காரியங்களை செஞ்சிட்ருக்காருன்னு உங்கள் கண்கள் காணும். இயேசுவின் நாமத்தினால. ஷீமா ரடம ரீடம ராடா ராந்தா ரதானா ஜெயின்தா ரேல்மு சூதரா ஷீதடா தனான். எஸ் டேடி, எஸ் டேடி. இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இயேசுவின் நாமத்தினால. பெஸ்லின் சிஸ்டர், bless you. கவிதா கவி சிஸ்டர், bless you. Thank you Jesus. ஆனந்த் நெஹேமியா பிரதர், bless you. வெல்கம் பண்ணுறேன். bless you. Thank you Jesus. Thank you Lord. நான் நம்புகிறேங்க, இன்றைக்கி ஆண்டவர் நிறைய பேருடைய கடன்களில் இறங்கி கிரியை செஞ்சுருக்காரு. இதுக்கப்புறம் கடன் இல்லா வாழ்வை வாழ்வீங்க. நான் துர்கா சிஸ்டர், நம்ம தான் ஆண்டவருக்காக எழும்பி நிற்போம். நம்ம நிற்காமல் வேறு யார்? உங்களை கொண்டு செய்யாமல் வேறு யார் கொண்டு செய்ய போகிறாரு? வெள்ளூரில் ரொம்ப சீக்கிரத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு ஊழியக்காரியாக தேவன் உங்களை நிறுத்துவாருங்க. எப்படி வெள்ளூர் பட்டணத்தில் துர்கா சிஸ்டர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஜெபம் பண்ணால் ஹீலிங் நடக்குதான், பேய் பிசாசு ஓடுதான், டெலிவரன்ஸ் எல்லாம் டப்புன்னு நடக்குதான் அப்படின்னு சொல்கிற நாட்களுக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ ஜீசஸ். ராஜன் பிரதர், bless you, வெல்கம் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தினால விஜயலட்சுமி சிஸ்டருக்காக அப்படியே டிக்ளேர் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தினால ரைட் நவ் அவங்க கர்ப்பத்தில் டாக்டர்ஸ் என்னன்னா சொல்லட்டுங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ணுறோம். ரைட் நவ் அந்த கர்ப்பங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படட்டும். சாரால் கர்ப்பம் செத்து போயிடுச்சுன்னு வேதம் போட்டிருக்குங்க. அதிலே ஈசாக்கு வர முடியும்னா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எல்லா டாக்டர் ரிப்போர்ட்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். குமார் பிரதர், நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் இந்த நேரத்தில் ரைட் நவ் இப்போனா டைம்
10:03 இந்த நேரத்தில் இந்த டைம்லே அவங்க சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்காருக்கு 2 பேருடைய சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் செஞ்சிட்ருக்காரு. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ் லார்ட், எஸ் லார்ட். மேரி ஹெமிலியா, pray for my family members and church. I think நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் ஊழியத்தை பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறார். இந்த நாட்கள் இது உங்களுடைய எஸ்டாப்ளிஷ் நாட்களுங்க. உங்கள் எல்லைகள் விரிவாக போகுது. உங்கள் குடும்பம் அநேகருக்கு சாட்சியாக நிற்க போகுது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஜோதி சிஸ்டர், ஜோதி பின்கா ஜோஷ்வாவா? ஓகே, ஜோதி ஜோஷ்வா சிஸ்டர், நான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறது இதுதான். நிறைய காரியங்களில் சண்டை வந்துகிட்டே இருக்குது, இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது, பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது. ஆண்டவர் ரைட் நவ் சமாதானத்தை பேசுகிறாருங்க. அவருடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் வேறு மாதிரி கிரியை செய்ய போகுது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் போகும்போது இந்த லைவ் முடிச்சுட்டு உங்கள் ஃபேமிலியில் ஒரு அட்மாஸ்பியர் சேஞ்ச் உண்டாகும். இந்த நேரத்தில் ரைட் நவ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஒரு அட்மாஸ்பியர் சேஞ்ச் உண்டாகும். ஏசுவின் நாமத்தினால, ஏசுவின் நாமத்தினால, ஏசுவின் நாமத்தினால. பெஸ்லின் சிஸ்டர், ப்ளீஸ் ப்ரே ஃபார் மாம் அஃபெக்டட் இன் டெவில் ஸ்பிரிட். ஏசுவின் நாமத்தினால. எஸ், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகுன்னு போடப்பட்டிருக்கு. பெஸ்லின் சிஸ்டர், அப்படியே உங்கள் அம்மா பேரை சொல்லி இயேசுவின் நாமத்தை விலகுன்னு சொல்லுங்கள். ரைட் நவ் ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகட்டும். ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் வி ஸ்பீக் டெலிவரன்ஸ். சதீஷ் பிரதர், பிளஸ் யூ. கன்னியாகுமரியின் கலங்கரை விளக்கம், நீங்கள் வேறு லெவல். சீக்கிரம் இந்தியா முழுவதும் அல்ல, யூனிவர்சல் ஃபுல்லாக தேசம், அநேக தேசங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் ஊழியங்கள் பழுகி பெருகும். மேரி சிஸ்டர், உங்கள் சன் ஃபேமிலி ஷோர். பட் இந்த வேர்டு வருது சிஸ்டர், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் சன்னுடைய ஃபேமிலியில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய தேவையில்லாத ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்டு குடும்பத்தை ரொம்ப குலைச்சிட்ருக்காங்க. ஜஸ்ட் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பம், ரொம்ப 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 நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைங்களுடைய குடும்பங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். நேசமணி, கைண்ட்லி ப்ரே ஃபார் மை ஒர்க்கிங் பிளேஸ், எஸ்பெஷலி ஃபார் த. இயேசுவின் நாமத்தினால. நேசமணி சோஞ்சா, ஆண்டவரை அந்த எல்லா காரியங்களும் தூக்கி போடுவாருங்க. எல்லா காரியங்களையும் தூக்கி போடுவார். உங்கள் உயர்வு அவர் கரத்தில் இருக்குது. மேலும் மேலும் நீங்கள் உயர்வை பார்த்துட்டே இருப்பீங்க. மேலும் மேலும் நீங்கள் உயர்வு பார்த்துட்டே இருப்பீங்க. உயர்வை பார்த்துட்டே இருப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. யோசேப்பு போல் உங்கள் உயர்வு இருக்குங்க. யோசேப்பு போல் உங்கள் உயர்வு இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. குமார் பிரதர், என்ன நீங்கள் நெகேமியா 9:5 தான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால. அடுத்த வருஷம் நீங்கள் சொந்த வீட்டிலே இருப்பீங்க. நம்ம எல்லாம் பால் காய்ச்சிரும். சென்னையிலே நம்ம வீடு தான் பெரிய வீடாக இருக்கணும் இயேசுவின் நாமத்தினால. ஜோசி சிஸ்டர், ப்ளஸ் பண்ணுறேன். உங்கள் லைஃப் நியூ பிகினிங். நிறைய காரியங்கள் பெண்டிங் இருக்குது. ஆண்டவர் அந்த பெண்டிங் எல்லாம் மாற்றி ஒரு நியூ பிகினிங்கை உங்கள் லைஃப்பில் கட்டவிழ்க்கிறார். ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ பிகினிங் இயேசுவின் நாமத்தினால. யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு வேணுமோ அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். நெகேமியா 9:25, நெகேமியா 9:25, நெகேமியா 9:25. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். விஜயகுமார் பிரதருடைய கடன், அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூவெல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். விஜயகுமார் பிரதர், ப்ளஸ் பண்ணுறேன். ஐ ரிசீவ் திஸ் இன் ஜீசஸ் நேம். எஸ்,
அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். சிலர் வந்து கமெண்ட் போடுவாங்க, எனக்கு இந்த இஷ்யூ அந்த இஷ்யூன்னு. ஒருவேளை அந்த இஷ்யூ உங்களுக்கு இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம், அவங்க நேமை சொல்லியோ இல்லை உங்களுக்கோ அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள், டிக்ளேர் பண்ணுங்கள். பண்ண ஆண்டவர் வேறு மாதிரி மாற்ற போகிறாருங்க. இப்போ இங்கே இருக்கிற ரெலம், இந்த ப்ரெசன்ஸ் நீங்கள் எல்லாருக்கும் வேறு மாதிரி கிரியை செய்ய போகுது. வேறு மாதிரி. எஸ் ரூத் ரொனால்ட்ஸ் எஸ் ஷோ. நெகேமியா 9:25 இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கட்டவிழ்க்கிற. மெர்லின், tell me something about me brother, tell me something about me. இந்த வேர்டு சொன்னால் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நிறைய எல்லாத்துலேயும் டவுட்டுங்க, ரொம்ப டவுட்டு. இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இது நடக்குமா நடக்காதா, இது எப்படி, யாரை நம்புறது, எல்லாத்துக்கும் டவுட்டு சந்தேகம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக மகிமையாக நடத்துவார். ரொம்ப நல்லா இருப்பீங்க. பிரசன்னா கிறிஸ்டின், எனக்கு எல்லாம் நிறைவேறும். நீங்கள் நினச்சிங்கன்னா அது இன்றைக்கே நிறைவேறும். ஜஸ்ட் அப்படியே சொல்லுங்கள், என் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுங்கள். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ராஜா கனகராஜ், பிரதர், இந்த வேர்டு உங்களுக்கு, ஒருவேளை இந்த வேர்டு உங்களுக்கு யாருக்காவது தேவைனாலும் ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப வெளியே சிரிச்சிட்ருக்கீங்க, பட் உங்கள் உள்ளம் ரொம்ப உடைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர்னால காயப்படுத்தப்பட்டிருக்கு. பட் அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. அப்பா உங்களுக்கு ஒரு வேர்டு சொல்கிறாரு, ஐ லவ் யூ. சில நேரங்களில் மனுஷங்களை நம்பி ஏமாந்து போயிருக்கீங்க. பட் அப்பா இதுக்கப்புறம் ஞானமாக சில காரியங்களை செஞ்சு உங்கள் லைஃப்பை பில்ட் பண்ண போகிறாரு. உங்கள் கையினால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எஸ், ஹalleluya. ஒரு நிமிஷம். கனகராஜ் பிரதர், ஓகேவா? நெக்ஸ்ட் குமார் பிரதர், ஜஸ்ட் அப்படியே விசுவலைசேஷன் பண்ணுங்கள். என் பையன் போய் அந்த சீட்டில் உக்காந்துட்டான், அவன் நல்லா இருக்கிறான், அவன் நினச்சி பார்க்குற இடத்துல அந்த வேலை அமைச்சு நல்ல சேல்ரி, நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல சேல்ரியை அவர் வாங்கிட்டுருக்காரு அப்படின்னு அப்படியே டிக்ளேர் பண்ணுங்கள் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஒரே நிமிஷம். Would you please kindly pray for my brother-in-law healing? He has been suffering from shoulder pain for more than months to still. அருமணி ராஜ், ஜஸ்ட் அப்படியே நீங்கள் அவரை இமேஜினேஷன் பண்ணுங்கள் பிரதர். இயேசுவின் நாமத்தை அந்த ஷோல்டர் பெயின் எல்லாம் நீங்கி போனதற்காக நன்றி. ரைட் நவ் அவருடைய உள்ளங்கால் முதல் யாருக்கெல்லாம் ஹீலிங்ஸ் வேணுமோ ஜஸ்ட் அப்படியே அந்த எந்த இடத்துல ஹீலிங் வேணுமோ அப்படியே தொடுங்க, அது மேலே கை வைங்க, இல்லைனா முடிஞ்சால் தலை மேலே கை வச்சுங்க. இயேசுவின் நாமத்தினால ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரீ ஹீலிங். இயேசுவின் நாமத்தினால அந்த ஷோல்டர் பெயின் மறையுது, கட்டிகள் மறையுது, எல்லா நீர்க்கோர்வைகள் மறையுது, சுகர் மறையுது, வெயிட் லாஸ், சூப்பர் நேச்சுரல் வெயிட் லாஸ் உண்டாகுது.
டயபெட்டிஸ் உண்டாகுது, டயபெட்டிஸை கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. சுகர் ஃப்ரீ லைஃப்பை பேசுகிறேன் நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். முத்துராஜ் சுதர்ஷினியா, திருமண காரியம் நிறைவேறும். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கான காரியங்களை செஞ்சு முடிப்பார் சிஸ்டர். உங்களுக்கான காரியங்களை கண்டிப்பாக ஆண்டவர் செஞ்சு முடிப்பார். அந்த திருமண தடைகள் எல்லாம் மாறுது. மாப்பிள்ளை வீட்டிலே நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அமௌண்ட்டை போட்டு உங்கள் கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடக்குதுங்க. ரொம்ப சிறப்பாக நடக்குது. தேங்க்யூ ஜீசஸ். எஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஜோஷ்வா தங்கதுரை, ஒன் வேர்ட் ஓ லார்ட். நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதுதான் ஒன் வேர்டு. இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறதே அந்த வேர்டு தாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஜோஷ்வா பிரதர், பிரீத்தி ஹெலன் சாமுவேல், மை டாட்டர் மேரேஜ். ரொம்ப நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இல்லை, நீங்கள் ஆச்சரியப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் துதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் அந்த திருமண காரியங்களை செய்து முடிக்க போகிறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கண்டிப்பாக முத்துராஜ் சுதர்ஷனி சிஸ்டர், கண்டிப்பாக ஆண்டவர் திருமண காரியங்களில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஒருவேளை யாரெல்லாம் திருமணத்திற்காக காத்துட்ருக்கீங்களோ, இல்லை திருமணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த வேர்டு தாங்க. நான் மேரேஜ் பண்ணும்போது எங்கள் வீட்டு அம்மாவுக்கு ₹1 செலவில்லாமல் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அதுபோல் நிறைய பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோருக்கு சொல்கிறேன், நீங்கள் ₹1 செலவு பண்ண மாட்டீங்க. உங்கள் கையிலேருந்து ₹1 கூட செலவாகாது. எல்லா காரியத்தையும் மாப்பிள்ளை வீட்டிலே பார்த்து, நீங்கள் பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போய் தாங்குன்னு தாங்குவாங்க. எப்படி தங்க தட்டில் வச்சு தாங்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நடக்குங்க. ஆண்டவர் அந்த மாதிரி செய்வார். தேங்க்யூ ஜீஜே. சீபா சிஸ்டர், பிளஸ் யூ. வெல்கம் பண்ணுறேன். வி வாண்ட் child. ஓகே. பிரசன்னா கிறிஸ்டின் இயேசுவின் நாமத்தில் ஜஸ்ட் அப்படியே உங்கள் தலைமையில் கை வச்சுங்க. இந்த வார்த்தை கேட்குற எல்லாருமே இவங்களுக்காக டிக்ளேர் பண்ணுங்கள். 12 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டுருக்காங்க. இவங்க எவ்வளோ கடினமான பாதை கடந்து வந்திருப்பாங்க, எவ்வளோ ஏளனங்கள், எவ்வளோ அது சில காரியங்களை சொல்ல முடியாதுங்க. இவங்க எவ்வளோ இடத்துல இக்னோர் பண்ணப்பட்டிருப்பாங்க, நேருக்கு நேராகவே இவங்களை ஒதுக்கி வச்சுருப்பாங்கள்ல. பட் ஆண்டவர் இன்றைக்கி மாற்றுறாரு. ரைட் நவ் எலிசபெத் மீது இறங்கின அதே ஆவியானவர், அன்னாள் மீது இறங்கின அதே ஆவியானவர், சாராளின் மீது இறங்கின அதே ஆவியானவர் அப்படியே 12 வருஷம் இல்லைங்க, அடுத்த 12 மாதத்தில் உங்கள் கையில் ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுப்பார். அவருக்கு யோசுவான்னு பேர் வைப்பீங்க. இது ரெக்கார்டு, சும்மா அடித்து விடுறதில்ல. அடுத்து 12 இயர்ஸாக நீங்கள் விட்ட காரியத்தை நெக்ஸ்ட் 12 மந்தில் நீங்கள் சுதந்திரிப்பீங்க. டாக்டர்ஸுங்கெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா நான் வணங்குற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் பொய் சொல்ல மாட்டவே மாட்டார். இயேசுவின் நாமத்தினால எஸ், அந்த 12 வருஷம் வேதனைகள் எல்லாம் மாறுது. தாராமா ஷீடபரியான் திருதன கார்த்திக் பிரதருக்கு ஒரு நல்ல வரன்களை இயேசுவின் நாமத்தை நாங்கள் பேசுகிறேன். டேவிட் அந்தோனி பிரதர், பிளஸ் யூ, வெல்கம் பண்ணுறேன். மா ஷேதாராதனா Jasmine Ruby, glory to Lord Jesus Christ. Pray for my brother
that God should touch him. He should hold Jesus. He should live all earthly life. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள், அப்படியே டிக்ளேர் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. எஸ், உங்கள் பிரதர் பேர் என்ன சிஸ்டர்? யாஸ்மின் சிஸ்டர். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் வேறு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆண்டவரை ஏற்றுக்கணும் அப்படின்னா, யோசுவாவில் சொன்னது போல் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவை பண்ணுற வாக்கின்படியாக குடும்பமாக நீங்கள் கர்த்தரை சேவிப்பீங்க, கர்த்தரை ஆராதிப்பீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது அவங்க பின்பற்றியிருந்தால் அந்த எல்லா காரியங்களும் மாறி இயேசுவின் நாமத்தினால அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்க ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் ஓடினதில்லை, நீங்கள் ஓடினதற்கு மேலேயும் அவங்க பயங்கரமாக ஓடுவாங்க. கிப்சன் பிரதர் மேலே இயேசுவின் வல்லமை இறங்குது. இது வரைக்கும் அவர் பிடிச்சு வச்சுருந்த எல்லா அந்தகார இருளின் காரியங்கள் அவரை விட்டு விலகுது. ஷாடாமா ரீதாமா ரேதரதனாந்த். இயேசுவின் நாமத்தினால சாட்சியாக இருப்பார். கிப்சன் பிரதர் ரொம்ப சாட்சியாக இருப்பார். கலைச்செல்வி சிஸ்டர், உங்கள் பையன் ரொம்ப நல்லா இருப்பார். உங்கள் பையனுடைய வாழ்க்கையை குறித்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, கவலைப்பட்டுட்ருக்கீங்க. பட் டோன்ட் வரி, ஆண்டவர் உங்கள் பையனை ரொம்ப நேசிக்கிறாரு. அவர் நல்லா இருப்பார், ரொம்ப 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 நல்லா இருப்பார். தேங்க்யூ ஜீசஸ். ஃபஸ்ட் நான் ஒன்று சொன்னேன்ல, சடுதியிலே பவுலுடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சு, ஒரு உயர்வு உண்டாச்சு, அவனுடைய லைஃபே சேஞ்ச் ஆச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா, ஆண்டவர் ஒரு நாள் அவனை சந்தித்தது தான். இன்றைக்கி நீங்கள் ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் ஏதோ சும்மா ஃபேஸ்புக்கில் யாரோ லைவ் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு இந்த 10:30 மணிக்கு உக்காந்து யாரும் பார்த்துட்ருல. இன்றைக்கி நீங்கள் செலவிடுற ஒவ்வொரு நேரமும் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை உண்டாகுதுங்க. ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு ஆண்டவர் இன்றைக்கி இதுதான் சொல்கிறாரு. உங்கள் லைஃப் வந்து டேர்னிங் பண்ணுறன்றாரு. ஒரு ஷிஃப்ட்டு உண்டாகுது. பவுலுடைய லைஃப்பில் ஆண்டவர் சடுதியிலே பவுலை சந்தித்த போது அவன் லைஃப் சேஞ்ச் ஆச்சு. அவன் லைஃப் இது வரைக்கும் அப்படியே தேவையில்லாத காரியங்கள் பின்னாடி ஓடிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் அவர் ஓடின ஓட்டம், அதுக்கப்புறம் அப்பா சந்தித்ததுக்கப்புறம் அவர் ஓடின ஓட்டம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அதே அபிஷேகத்தை, அதே சந்திப்பை நான் பேசுகிறேன். கடனில்லா வாழ்வு, உங்கள் பொருளாதாரத்தில் அப்பாவுடைய சந்திப்பு வருது. வேதன், ஐ am ஸ்ரீலங்கா. யா bless you. ஸ்ரீலங்கா நம்ம மண் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போது. ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குற எல்லாருக்குமே நான் போன லைவ்லையும் சொல்லியிருந்தேன், இந்த லைவ்லையும் நான் ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்ரீலங்காவுடைய ஃபினான்ஷியல் அடுத்த 24 monthஸில் ஒரு பெரிய சேஞ்சஸ் உண்டாக போகுது. ஒரு பெரிய சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் கரன்சி வேல்யூ எல்லாம் உயர போகுது. ஸ்ரீலங்கா ஜனங்க ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். ஒருவேளை இந்தியாவில் வேறு மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அபுதாபி வேறு எங்கேருந்து பார்த்தாலும் சரி, நம்ம வீடியோவை நிறைய வெளிநாடுகள்லேயும் உள்நாடுகள்லேயும் உள்ளூர்கள்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், எஸ், நம்மளுடைய கரன்சி வேல்யூ மாறப்போகுது, உயரப்போகுது. அநேகருக்கு ஆச்சரியப்படுற வகையில் எல்லாமே மாறப்போகுது இயேசுவின் நாமத்தினால. குமார் பிரதர், உங்கள் பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். இயேசுவின் நாமத்தினால அது பெரிய பிஸ்னஸாக மாறட்டும். நாட் ஸ்மால் பிஸ்னஸ். நம்ம கையை வச்சாலே அது பெரிய பிஸ்னஸ் தான். அதுக்கான ஃபினான்ஷியல் எல்லாமே கடன் இல்லாமல் அப்பா உங்களை சந்திக்க வல்லவராக இருக்கார். சந்தித்ததற்காக நன்றி. நேசமணி சிஸ்டர், எஸ், உங்கள் ஃபேமிலியில் இப்பொழுதே ஒரு பெரிய ஹெல்த்து, வெல்த்து எல்லாமே உண்டாக போகுது. ஹெல்த்து மட்டும்தானே கேட்டிங்க, வெல்த்தும் சேர்த்து உண்டாக போகுது. ஏன்னா அந்த ஹெல்த்துக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க.
டேடி காட் அதெல்லாம் மீட்டு கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு. டேவிட் பிரதர், நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க பிரதர். என் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு. அப்பா உங்களை ரொம்ப சுகமாக வைக்க போகிறாரு, ரொம்ப ஆசீர்வாதமாக வைக்க போகிறாரு. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இன்றைக்கி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கீங்களே, யாருக்குமே தெரியாமல், யாருமே உங்களை அங்கீகரிக்காமல், பட் டேடி காட் உங்கள் தலையை உயர்த்துகிற நாளுங்க இது. டேடி காட் உங்கள் தலையை உயர்த்துகிற நாள். யார் யாருக்கெல்லாம் வேணுமோ ஜஸ்ட் ரிசீவ் பண்ணுங்கள். என் தலை உயர்த்துகிற ஆகஸ்ட் இது. நான் எழும்பி பிரகாசிக்கிற ஆகஸ்ட். ஷாடாமா ரதா ரீதா லந்த ரதனா. நான் எழும்பி அலங்கத்தை கட்ட போகிறேன். என் குடும்பத்தை கட்ட போகிறேன். என் ஊழியத்தை கட்ட போகிறேன். என் பிஸ்னஸை கட்ட போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். எபனேசர் சொலமோன், சொந்த வீடு வந்துருச்சிங்க. இதே லைவில் இப்போ உங்கள் சொந்த வீட்டுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்கல்ல பிரதர், எனக்கு சொந்த வீடு வந்துருச்சு, நெகேமியா 9:25 படியா அப்படின்னு நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஒரே நிமிஷம். Brother, pray for my 5-year-old son. His name Joshua. Still he did not start to speak. He born 25th December. Oh, wow. I want to Lord Jesus to bless to son. ஜாஸ்மின் சிஸ்டர், உங்கள் பையனுடைய நாக்கு மேலே கை வச்சு அப்படியே சொல்லுங்கள், ஏசுவின் நாமத்தினால இந்த நாவு இதுக்கப்புறம் அமைதியாக இருக்காது. இந்த வேர்டு அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் பையன் பேச போகிறான் பாருங்கள். நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினால 5 வருஷம் அவர் அடக்கி வச்சுருந்தார். ஆண்டவர் கட்டவிழ்க்க போகிறாரு. ஒரு டேமில் தண்ணியை ரொம்ப நாள் சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்களாம். சேர்த்து வச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அது திறந்து விடும் போது எதிரில் இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு அப்படியே அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு போகுமா. அதை போல தான் பண்ண போகிறாரு ஜோஷ்வா. ஒரு பெரிய வர்ஷிப் லீடராக ஆண்டவருக்காக நிறைய பாடல்களை எழுதி கர்த்தருடைய நாமத்தை பறைசாற்றுகிற தெய்வ மனுஷனாக மாறுவாருங்க. கலைச்செல்வியம்மா, உங்கள் மகன் உங்கள் கிட்ட பேசுவார், அப்படியே நம்புங்க. என் பையன் என்கிட்ட வந்துட்டான், என்கிட்ட பேசிகிட்ருக்கான், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு பேசுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் பணப்பிரச்சனையெல்லாம் மாறிடுச்சு சிஸ்டர். கடனே இல்லாத வாழ்க்கை. ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள். நம்ம பொருளாதாரத்துக்காக நிறைய டிக்ளேர் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். ஜஸ்ட் அதை இன்னொரு வாட்டி நீங்கள் பாருங்கள். அப்படியே உங்கள் அந்த பித்த பை மேலே கை வைங்க. கல்லெல்லாம் கரைஞ்சி போகுது இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தான் அந்த கல்லெல்லாம் கரையுது. டாக்டர்கள் ஆச்சரியப்பட போகிறாங்க. என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு போகிறாங்க. ஹசில் சிஸ்டர், எஸ் பித்த பையன் கல்லெல்லாம் முறையுது, கரையுது, மறையுது. நீ தேடியும் காண மாட்டாய். நீங்கள் தேடியும் காண மாட்டீங்க இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஷாப்ரா லமசீட் மரலம் ரேதர ஷிடபரடா ஷேகடோ ரடம் லே சந்தராதனா. எஸ், ஆமேன். இவ்வளோ நேரம் நம்ம நிறைய காரியங்களை பேசணும், செஞ்சோம், டிக்ளேர் பண்ணோம். இப்போ ஒரு முக்கியமான காரியத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். அது என்னென்னா, கர்த்தருக்கென்று நம்ம விதைக்க போகிறோம். நிறைய நேரங்களில் எங்கள் தலைவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இதுதாங்க. ஒரு விஷயத்தை நம்ம சீக்கிரம் அடையணும், அந்த டெஸ்டினியை நம்ம போய் சீக்கிரம் தொட்டுட்டு வரணும் அப்படின்னா அந்த வேர்டு நம்மளை ப்ளெஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த வேர்டை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஹானர் பண்ணி, அந்த வேர்டை ஹானர் பண்ணி, அந்த அபிஷேகத்தை ஹானர் பண்ணும்போது
வாவ், சூப்பர் சூப்பர் ஜோஷ்வா. இன்னும் மகிமையாக இருப்பீங்க நீங்கள். ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இறங்கிட்டுருக்கு. யார் யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் அனாயிண்டிங் வேணும்? இப்போ நம்ம ஜோஷ்வா மேலே இறங்குற அதே அனாயிண்டிங்கை உங்கள் மேலே பேசுகிறேன். ஸ்பெஷல் அனாயிண்டிங். இது நாளையிலேருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாளைக்கு சண்டே. ஒரு வேளை ஊழியக்காரர்களாக ஊழியத்துக்கு இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஊழியத்தை, ஒரு வேளை பிஸ்னஸ்ஸு இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இப்போ இறங்குற அபிஷேகம் உங்களுடைய பாத்திரத்தில் நிரம்பி வழியும். உங்கள் பாத்திரத்தை வேறுபடுத்தி காட்டும். ஜோஷ்வா, இயேசுவின் நாமத்தை ஐ ரிலீஸ் ஒரு ப்ரொஃபட்டிக்கல் அனாயிண்டிங். உங்கள் மேலே ஒரு தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தை பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ராமா ஷீதா ரதனந்த ஓ ராசிம்லா தியாந்த ரதன. எஸ், நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினால உங்கள் நாவில் ஒரு அக்கினி இறங்கிட்டுருக்கு. உங்கள் நிறைய பேர், முக்கியமாக ஒரு 7 பேர் மேலே அப்பாவுடைய அந்த அக்கினி, அந்த நாவில் அந்த அக்கினி இறங்கிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறதே தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கும். நீங்கள் ஜோக் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பேசினாலும் சரி, அது ப்ரொஃபட்டிக்கலாக இருக்க போகுது இயேசுவின் நாமத்தினால. மஞ்சு சுனில் ஃபேமிலி, மஞ்சு சுனில் ஃபேமிலி மேலே சமாதானத்தை பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தை. ஐ ஸ்பீக் peace, peace, peace. Shamalatana tera tanantaradana. Yes, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புதர், நீர் அதிசயர். ராபா ஷிடபா ராடாம ரியான் தெருதனா ஓ ரியான் தெருதனன் தெருஷன் தெருதனன் தெருதனன் தெருதனா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஓ மகிமையான காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி, செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி, செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. எஸ், ஒரு ப்ரொஃபட்டிக்கல் அனாயிண்டிங், ஒரு ப்ரொஃபட்டிக்கல் அனாயிண்டிங், ஒரு ப்ரொஃபட்டிக்கல் அனாயிண்டிங். யா ஷீதா ரதானந்த ரதனா. ஜோஷ்வா, இந்த அபிஷேகம் உன்னை வேறு மாதிரி நிறுத்த போகுது ஜோஷ்வா. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்ப. சீக்கிரத்தில் பல தேசங்கள் உன் வார்த்தைக்காக காத்துட்ருக்கு ஜோஷ்வா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஷாடா ராண்டே ரதனன்ட ரலாம் மருதியாந்த ரதனா ஓ மஷீதகர லாந்தே திராஷீத ரதனா. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord. இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ண போகிறோம். உங்களுடைய நல்ல விதைகள்னால் அப்பாவுடைய வார்த்தையை கனம் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக செழிக்கணும், நம்ம இந்த கடன் இஷ்யூவில் இருந்தெல்லாம் வெளிவரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு காரியத்தை மட்டும் பண்ணுங்கள். நல்ல நிலத்தில் விதைங்க. இப்போ இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சா? நான் நம்புகிறேன் அநேகருக்கு ஆண்டவர் இன்றைக்கி டைரக்ட் என்கவுண்டர், ஆண்டவர் நிறைய காரியங்கள் பேசியிருக்காரு, நிறைய காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. சரிங்களா? ஒரு வேளை இவ்வளோ தான் விதைக்கணும்னு இல்லைங்க. ஒரு நல்ல விதைகளை ஆண்டவருடைய வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக நம்ம விதைக்கும் போது அதற்கான பலனை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ப்ரே ஃபார் மிராக்கிள்ஸ். எந்த காரியத்தில் மிராக்கிள்ஸ் வேணும் உங்களுக்கு, அது எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. பர்னபாஸ் பிரதர், உங்கள் வாழ்க்கை இதுக்கப்புறம் அற்புத அடையாளங்களாக இருக்கும், அற்புதங்களும் அடையாளமாக இருக்கும். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை விட 100% எனக்கு கொடுக்கணும். பிரதர் ஜோஷ்வா 100 மடங்கு இல்லை, பக்கத்தில் இன்னும் 2-3 0 கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோ. இந்த வார்த்தையை கேட்குற ஜோஷ்வாவுக்கு மட்டும் இல்லை, விஜயகுமார் பிரதருக்கு மட்டும் இல்லை, குமார் பிரதருக்கு மட்டும் இல்லை, சந்திரமாவுக்கு மட்டும் இல்லை, துர்கா சிஸ்டருக்கு மட்டும் இல்லை, இன்னும் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, ஜாஸ்மின் சிஸ்டர், அசிலி சிஸ்டர், ரவி பிரதர், கலைச்செல்வி அம்மா, டேவிட் அந்தோனி பிரதர், எபனேசர், நெஹேமியா, நேசமணி, குமார் பிரதர், டேவிட் அந்தோனி,
இன்னும் யார் யாரெல்லாம் பேர் சொன்னவங்க சொல்லாதவங்க எல்லார் மீதும் எங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை பல கோடி மடங்காக நாங்கள் உங்கள் மேலே பேசுகிறோம். எப்படி? பல கோடி மடங்காக நாங்கள் உங்கள் மேலே பேசுகிறோம். உங்கள் வேர்டு இதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்லும் போது அப்பா சொல்கிறாரு, உங்கள் நாக்கில் அப்படியே ஒரு ஷிஃப்ட் நடக்குது. நாக்கில் ஷிஃப்ட்டு நடக்குது. எஸ் 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 அந்த நாக்கு இதுக்கப்புறம் அநேகர் ஆசீர்வதிக்கும், அநேகருடைய லைஃப்பை கட்டி எழுப்பப்படும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கட்டாயம். எஸ் எஸ் கோடி மடங்கு உங்கள் மேலே வீசுகிறேங்க. அந்த அபிஷேகத்தை அள்ளிக்கிங்க. தேங்க்யூ ஜீசஸ். மோனிகா, நகையெல்லாம் திரும்ப வந்துருச்சு இயேசுவின் நாமத்தினால. அடகு கடையிலிருந்து அந்த நகையெல்லாம் இயேசுவின் நாமத்தால் மறுபடியும் உங்கள் கைக்கு வருது சிஸ்டர். இதுக்கப்புறம் ஒரு கடனும் நகை இதுக்கப்புறம் வெளியே போகாது உங்களை விட்டு, இயேசுவின் நாமத்தினால. சுதாரோஸ் சிஸ்டர், பிளஸ் யூ, வெல்கம் பண்ணுறோம். பிளஸ் யூ. மாஷீட்டா ரதனா டி ரதனந்த ரதன, எனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கணும் ஆசை பாஸ்டர். கருணகுமார், தரிசனம் மட்டும் இல்லை, யோசேப்பின் அதே அபிஷேகத்தை, தானியல் மேலே இருந்த அந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே பேசுகிறேன். நீங்கள் இதுக்கப்புறம் அநேகருக்கு தரிசனங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறவர்களா, அநேக தரிசனங்களை விளக்கி சொல்கிறவங்களா நீங்கள் இருப்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆரோக்கிய அனிதா, ப்ளஸ் பண்ணுறேன், வெல்கம் பண்ணுறேன். ஸ்டான்லி ஷரா, ப்ளஸ் யூ சிஸ்டர், ப்ளஸ் யூ, உங்களை வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்பாவுடைய வேர்டு நம்மளை நிரப்பிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? நேரம் முடியுது. நாளைக்கு சண்டே, நிறைய பேர் சர்ச்சுக்கு போகணும், நிறைய ஊழியங்கள் இருக்குது. அதனால் சீக்கிரம் தூங்குங்க. நான் சொன்னது போல் நீங்கள் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை கனப்படுத்தும் விதமாக உங்களுடைய தசமபாகங்கள், காணிக்கைகள், டைத் ஆஃபரிங்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. கூகுள் பே, ஃபோன்பே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் விதைக்கலாம். காட் பிளஸ் யூ. மகிமையாக இருப்பீங்க. ஜஸ்ட் முடிக்கும் போது எல்லாம் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள், ஐ எம் பிளஸ்ட். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், ஐ எம் பிளஸ்ட். ப்ளீஸ் ப்ரே ஃபார் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ஆல்சோ. ஏசுவின் நாமத்தினால் அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூவே இதுக்கப்புறம் இருக்காது பிரதர். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆதாரம் முடிச்சுட்டு வந்தேன். உங்களுடைய சர்வீஸ் பார்க்க அந்த கிருபையை கொடுத்தார். அவருக்கே மகிமை. கர்த்தர் நல்லவர். ஜோஷ்வா, முடிஞ்சால் நம்ம பர்சனலாக பேசலாம். ஒருவேளை எங்களோட பர்சனலாக நீங்கள் காண்டாக்ட் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை என் நம்பரும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் நீங்கள் எங்கள் கூட டச்சில் இருக்கலாம். கடன் பிரச்சனை எல்லாம் மாறுது இயேசுவின் நாமத்தினால. தசபமாகும் அவரவர் சபைக்குரியது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லா. காணிக்கைகள்னாலையும் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுங்க. தசபமாகுங்க, உங்களுடைய சபைக்கே கொடுங்க. இதில் எந்த இஷ்யூவும் இல்லை. இயேசுவின் நாமத்தினால. பட் எனக்கு நீங்கள் இப்போ போடுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் ஸோ வேல்யூபிள், ஐ எம் ஸோ ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே முடிப்போம்மா. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையில் சடுதியிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கற்றவிழ்த்ததற்கான நன்றி. இதுக்கப்புறமும் பார்க்க போகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் டேடி. அவங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க, இவங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. இவங்க மேலே விழுந்த அபிஷேகங்கள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் கனம் பண்ணி ஆண்டவரே அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்ததற்கான நன்றி. அநேகர் தனக்காக கேட்கல,
மற்றவர்களுக்காக நிறைய பேர் வேண்டுதல் செஞ்சாங்க. அவங்களுக்கு இரட்டிப்பால் பல மடங்குக்கான பலனை ஆசீர்வாதங்களை நீங்கள் கட்டவிழ்த்ததற்காக நன்றி. திறக்கப்படாத கர்ப்பங்களெல்லாம் திறந்ததற்காக நன்றி. சுக பலன் ஆரோக்கியம் விடுதலையை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும் கட்டவிழ்த்ததற்காக நன்றி. ஊழியக்கார பிள்ளைகள் மீது ஆண்டவரே விசேஷித்த அபிஷேகத்தை விசேஷித்த வல்லமையை ஆண்டவரே நீங்கள் இன்றைக்கி பேசினதற்காக நன்றி. God bless you. God bless you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஓகே, தேங்க்யூ. கம்மிங் வெட்னஸ்டே நமக்கு சேம் டைம் 9 o'clock லைவ் இருக்குது. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தால் பர்சனலாக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஜோஷுவா. தேங்க்யூ. bless you பா. bless you. bless you. Bye. God bless you.